The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. கள்ளக்குறிச்சி தொகுதி திமுக வேட்பாளர் மலையரசனை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க காலையில நீங்க பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சா போதும், அவங்களுக்கு வந்தோடனே முதல்ல நல்ல தரமான உணவு, காலை உணவு, அதுக்கப்புறம் தான் கல்வி. இப்போ பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க, என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நல்ல சாப்பாடு போட்டு கல்வி கொடுக்க நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குன்னு பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க. எல்லாரும் கேட்கறாங்கம்மா, அது என்ன புதுசா சொல்றீங்க திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு அப்படின்னு? நான் சொல்லட்டுமா, திராவிட மாடல் அரசு என்ன தெரியுமா? அனைத்து மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டா இருக்கக்கூடியதான் திராவிட மாடல் அரசு. இப்ப இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்குல்ல, இந்தியாவிலே முறை நம்ம அறிமுகப்படுத்தணும். இப்போ தெலுங்கானா மாநிலம், கர்நாடகா மாநிலத்தில் இந்த திட்டத்திலிருந்து அங்கிருந்து வந்து அதிகாரிகள் பார்த்து இப்ப அவங்க மாநிலத்துக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்திருக்கிறாங்க. அதை விடுங்க, பக்கத்து மாநிலங்களை விடுங்க. கேனடா நாடுன்னு ஒரு நாடு இருக்குமா, அமெரிக்கா மாதிரி, அதுவும் மிகப்பெரிய நாடு, வளர்ச்சி அடைந்த நாடு, பணக்கார நாடு. அங்க இருக்கக்கூடிய பிரதமர், அவர் பேரு திரு ஜஸ்டின், அவர் ஒரு 5 நாட்களுக்கு முன்பு ஒரு பத்திரிகையில பேட்டி கொடுக்கிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இருக்கிறதுலே மிக சிறப்பான திட்டம், எனவே இந்த திட்டத்தை கனடா நாட்டில் நான் விரிவுபடுத்த போறேன்னு. அடுத்த மாநிலங்களுக்கு இல்ல, இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கு மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் அரசு. இப்போ இந்த சேலம் மாவட்டத்தில் மட்டும் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் ஒரு நாளும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வர 1,00,000 மாணவர்கள் காலை உணவு திட்டத்தில் பயன்பெறாங்க. இப்ப கடைசியா நீங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும், அதெல்லாம் கேட்பீங்க. அதானே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். தலைவர் சென்ற தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார், தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டமாக தரப்படும். நாம கடும் நிதி நெருக்கடியில் இருந்தாலும் தலைவர் சென்ற செப்டம்பர் மாசம் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல ஆரம்பிச்சார் இந்த திட்டத்தை. விண்ணப்பம் கேட்டோம். விண்ணப்பிச்சவங்க எத்தனை பேர் தெரியுமா? 1,60,00,000 மகளிர் விண்ணப்பிச்சாங்க. அந்த 1,60,00,000 பேர்ல வெரிபிகேஷன் செய்யப்பட்டு சரி பார்க்கப்பட்டு இப்போ 1,16,00,000 மகளிருக்கு மாசம் 15ஆம் தேதி ஆனா டான்னு அவங்களுடைய வங்கி கணக்கு 1000 ரூபாய் வைப்பு வைக்கப்படுகிறது. 1 கோடியே விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000, ஆனா வெரிபிகேஷன் பண்ணி நம்ம 1,16,00,000 மகளிருக்கு மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வருது. இங்க இருக்க எத்தனை பேருக்கு வருது? கை தூக்குங்க. உனக்கு எப்படி மகளிர் திட்டம் வரும்? உங்க அம்மாவுக்கு வருதா? சில பேருக்கு வரலமா, சில குறைகள் இருக்குமா. நான் சொல்றேமா, கிட்டத்தட்ட 80% பேர் கொடுத்தாச்சு. வெரிபிகேஷன் பண்ணி கண்டிப்பா நான் 100% நான் தான் அமைச்சர், அதுக்கு நான் தான் அமைச்சர், நானும் நிதியமைச்சர் தான் பொறுப்பு. நான் கண்டிப்பா உறுதிமொழி கொடுக்கிறேன். கண்டிப்பா இன்னொரு 5-6 மாசங்களை சரி செய்யப்பட்டு கண்டிப்பாக தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாசம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் கண்டிப்பா கொடுப்பார். அந்த நம்பிக்கை இருக்கா? நான் இவ்வளவு நேரம் சொன்ன நம்ம என்னென்ன திட்டங்கள் பண்ணியிருக்கோம். கள்ளக்குறிச்சி தொகுதி திமுக வேட்பாளர் மலையரசனை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.